ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். டுடே சமையல் இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான மிக எளிதாக ஆரோக்கியமான முறையில் பூரண வச்ச கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். முதல்ல இதுக்கு நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். பச்சரிசி மாவு வீட்டில் இருக்கக்கூடிய இடியப்ப மாவை தான் நான் பயன்படுத்தியிருக்கேன். எந்த கப்பால் பச்சரிசி மாவு எடுத்தீங்களோ அதே கப்பால் 1.25 கப் அளவுக்கு தண்ணீர் கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ இந்த தண்ணியை நீங்கள் சுட வைக்க ஆரம்பிச்சிடலாம். தண்ணி ஒரு பக்கம் சுட ஆரம்பிக்கும் பொழுதே நீங்கள் சைடில் மாவையும் வறுத்துடலாம். மாவு வறுக்கிறதுக்காக ஒரு கடாயில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு மாவையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக கேஸ் லோவில் வச்சுட்டு வருங்க. ஒரு 5 மினிட்ஸ் வருங்க. தண்ணி கொதிக்கிற நேரமும் இதுவும் உங்களுக்கு சைமல்டேனியஸாக இருக்கணும், அதாவது ஒரே நேரமாக இருக்கணும். மாவு தீஞ்சிடாமல் பார்த்து வருங்க. மாவு வறுபட்டுடுச்சான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கையில் இந்த மாதிரி தொட்டு பார்த்தீங்கன்னா மாவு உங்களுக்கு ஜஸ்ட் சூடு ஏறினா மட்டும் போதும். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு மாவை நீங்கள் ஆற வச்சுருங்க. இப்போ சைமல்டேனியஸாக தண்ணியும் நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணியும் இதோட நம்ம ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றும் போது ஃபஸ்ட்டு பாதி கப் அளவுக்கு தண்ணி மட்டும் ஊற்றிட்டு கரண்டியோட பின்பக்கத்தை வச்சு நீங்கள் இந்த மாதிரி கிளறி விடுங்க. இப்போ மிச்சம் இருக்கக்கூடிய தண்ணீரும் நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாவு உங்களுக்கு அந்த சூடு கொஞ்சம் ஆறி இருக்கும். இப்போ ஒரு நல்ல ஒரு பிசைஞ்சிட்டு அது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ மாவு ஒரு பக்கம் ஊறுற நேரத்தில் நம்ம சைட் பை அது உள்ளே வைக்கக்கூடிய பூரணத்தை ரெடி பண்ணிக்கலாம். பூரணத்துக்கு சில பேர் கடலைப்பருப்பு வச்சு பண்ணுவாங்க, பாசிப்பருப்பு வச்சு பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி வேர்க்கடலையும் எள்ளும் எடுத்திருக்கேன். குறிப்பாக பிள்ளையார் சதுர்த்திக்கு என்றைக்கு நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா எள்ளு சேர்க்குறது ரொம்ப விசேஷம். அதுவும் குறிப்பாக கருப்பு எள்ளு சேர்க்குறது விசேஷம். நான் இன்றைக்கி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வறுத்த எள்ளு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் இப்போ நம்ம மிக்சியில் போட்டு ரொம்ப ஃபைன் பவுடராகவும் இல்லாமல் இல்லை ரொம்ப நொறுப்பாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் ஸ்டேஜில் நல்லா இந்த மாதிரி ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துங்க. நான் இது கூடவே ஒரு ஏலக்காவும் போட்டு அரைச்சேன். அதை என்ன வீடியோவில் காட்டல நான். அடுத்ததான் ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1 கப் அளவுக்கு நான் தேங்காய் பூ எடுக்கிறேன். எந்த கப்பால் மாவு அளந்தீங்களோ அதே கப்பால் தேங்காய் பூ எடுத்துக்கிட்டேன். இப்போ அதே கப்பால் 3/4 கப் அளவுக்கு வெல்லமும் எடுத்துக்கிறேன். அடுத்ததாக அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு இந்த வேர்க்கடலையும் எள்ளு பொடியும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம தேங்காய் பூவை இதை கூட சேர்த்துடலாம். இப்போ ஃப்ளேம் கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இதில் இருக்கக்கூடிய ஈரசலசலப்பு போகிற வரைக்கும் தேங்காவை ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிடம் நல்லா வறுத்துருங்க. இப்போ நீங்கள் வேர்க்கடலை சேர்க்கல அப்படின்னா 2 கப் அளவுக்கு தேங்காய் பூவுக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்குங்க. வெல்லம் சக்கரை வெல்லம் இல்லாமல் பாகு வெல்லம் சேர்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ தேங்காய் நல்லா வறுபட்டுடுச்சு. இது கூட தேங்காய் அதே சமயத்தில் கலர் மாறிடக்கூடாது. இப்போ இது கூட நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா துருக்கிட்டு சேருங்க. வெல்லம் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிடம் மட்டும் நல்லா கிளறி விடுங்க. அதுக்கடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பொடியும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு 2 நிமிடம் மறுபடியும் நல்லா கிளறி விடுங்க. கம்ப்ளீட்டாக கேஸ் உங்களுக்கு சிம்மில் இருக்கணும். இப்போ ஏன்னா வெல்லம் சேர்க்கும் போது கேஸ் ஃபாஸ்ட்டில் இருந்துச்சு, அதாவது ஹை ஃப்ளேமில் இருந்துச்சு அப்படின்னா வெல்லம் சட்டுன்னு தீஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒன்றோட ஒன்று மிங்கிளாகி பூர்ணம் இப்போ நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக ரெடியாகி வந்துருச்சு. இதை நம்ம ஒரு 5 மினிட்ஸ் ஆற விட்டுடலாம். இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம சின்ன பாலாக அந்த மாதிரி திரட்டி வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு நீங்கள் பால் எடுக்கிறீங்களோ அதே மாதிரி அரிசி மாவு நான் ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அதே மாவில் அதே மாதிரி சின்ன பாலாக கரெக்டாக கவுண்ட் பண்ணி ரெடி பண்ணி ஈவனாக பிரித்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பூர்ணம் மீந்து போகாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரே ஒரு உருண்டை மாவு எடுத்துக்கலாம். மாவு எடுக்கிறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சமாக எண்ணெயோ இல்லை நெய்யோ தடவிக்குங்க. தடவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல ஒரு தட்டு போல் அழகாக ஒரு கிண்ணம் போல் ரெடி பண்ணுங்கள். ரொம்ப மெலிசாக ரெடி பண்ணுங்கள். அப்போ தான் பூரணம் சாப்பிட்றதுக்கும் மாவு சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இல்லைனா பூரணம் கம்மியாக இருக்கும், மாவு ரொம்ப திக் லேயராக இருந்துச்சு அப்படின்னா வெறும் மாவு மட்டும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், டேஸ்ட்டு கம்மியாகிடும். இந்த மாதிரி அழகாக ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நம்ம ஆரோக்கியமான முறையில் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். வாழை இலை கட் பண்ண பிறகும் ஆக்சிஜனை வெளியிடும். அந்தளவுக்கு ஒரு மருத்துவ குணம் உள்ளது இந்த வாழை இலையில் இந்த மாதிரி பாயில் பண்ணி சாப்பிடும்போது, அதாவது சூடு ஏறிய சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய புண்கள், அதாவது அல்சர்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே ஃபாஸ்ட்டாக சரியாகும். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான மருத்துவ குணம் உள்ளது. இந்த மாதிரி கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். பண்ணும்பொழுது லைட்டாக இலையை திறந்து பாருங்கள். அதாவது அந்த எட்ஜெல்லாம் மூடி இருக்கா அப்படின்ற மாதிரி திறந்து பாருங்கள். இன்றைக்கி 2 மெத்தடில் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம 3வது மெத்தட் என்ன, அச்சில் பார்க்க போகிறோம். அச்சில் பார்க்குறது பார்த்திங்கன்னா அச்சில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிருக்கேன். தடவிட்டு அதுக்கு அடுத்தது வாழையில் இந்த மாதிரி ரெடி பண்ணி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய அந்த இது எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ரா மாவு எல்லாத்தையும் எடுத்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அச்சில் பண்ணது சூப்பராக வந்திருக்கு.
இதே மாதிரி நீங்கள் உருண்டை ஷேப் வேணும்னாலும் நீங்கள் உருண்டை ஷேப்பில் ரெடி பண்ணிக்கலாம். இல்லை வந்து பிள்ளையார் ஷேப்புன்னு சொல்லுவாங்க, அதாவது கொஞ்சம் மேலே வந்து கோபுரம் மாதிரி இருக்கிறதுலே வந்து டிசைனாக வர்ற மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அந்த எல்லா மாவையும் வந்து ஒன்றா போல் வச்சுட்டு ஜஸ்ட் அப்படி திருகின மாதிரி பண்ணுங்கள். அந்த கார்னரை வந்து திருகிட்டே வாங்க. எக்ஸ்ட்ரா மாவு வந்துச்சு அப்படின்னா அதை கையில் வந்து எடுத்துங்க. ஏன்னா நுனியில் ரொம்ப மாவு அதிகமாக இருந்தாலும் நல்லா இருக்காது. இப்போ இது மாதிரி பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்படியே திருகி விடுங்க. திருகி விட்டிங்கன்னா இன்னும் நல்லா உங்களுக்கு நல்ல டிசைனாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுவும் இப்போ இதை நம்ம இட்லி குக்கரில் வேக வச்சிடலாம். இட்லி குக்கரில் வந்து எண்ணெய் தடவணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு கொஞ்சம் பார்த்து எட்ட வச்சுருங்க. இப்போ இதை மூடிட்டு ஒரு 10 நிமிடம் நல்லா வேக விட்டுடலாம். இப்போ 10 நிமிடம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், கம்ப்ளீட்டாக எல்லாம் நல்லா வந்துடுச்சு. சூப்பராக இருக்குது. இதை நம்ம இப்போ வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் உடனே தட்டு போட்டு மூடிடாதீங்க. மூடினீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நீர்கள் எல்லாமே வந்து மறுபடியும் கொழுக்கட்டையில் வந்து உங்களுக்கு இறங்கிடும். என்னதான் நீங்கள் கையில் அச்சில் கொழுக்கட்டை செஞ்சாலும் இலையில செஞ்ச கொழுக்கட்டைக்கு ஈக்குவல், அதாவது சமம் ஆகாதுன்னு சொல்வேன். அந்த அளவுக்கு வந்து ஆரோக்கியம் மட்டும் இல்லை, சுவையும் கூட. நான் இன்றைக்கி இலையில செஞ்ச கொழுக்கட்டையை உங்களுக்கு நான் பிரித்து காமிக்கிறேன் பாருங்க. எந்த அளவுக்கு சூப்பராக வந்துருப்பாருங்க. இதை நான் இப்போ பிரிச்சும் காமிக்கிறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு சாஃப்டாக உடையுது, அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். அதேமாதிரி இந்த மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக மெலிசாக இருக்கும் இலையில தடவும் போது உங்களுக்கு. அந்த அளவுக்கு சுவையாகவும் இருக்கும். எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் இதை கொடுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் யாருக்கா தேவைப்படலாம் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சூப்பரான ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.